சொல்லுங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க, உங்க வயசு சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து நீங்க பேசுறீங்க? ஆ, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் மணிப்பூர். ஓகே, நான் வரப்போ வந்து 90 கிலோ இருந்தேன். இப்ப ம், 86 கிலோ 87 கிலோ இருக்கிறேன். ஓகே. பிரஷர் இருக்குது. இப்போ அந்த பிரஷர் வந்து இல்ல, ஓரளவு இல்ல. எனக்கு என்ன வேணும் அப்டின்னா, இங்க உட்கார்ந்திருக்கவங்க எல்லாருமே உங்கள மாரி நியூவா வந்த பீப்பிள். நான் நீங்க புதுசா இந்த தான் புரோகிராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த புரோகிராம் மறந்துருங்க. இந்த புரோகிராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, எதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி ரன் ஆச்சு? எப்படி கஷ்டப்பட்டீங்க? அதனால உங்க ஃபியூச்சர நீங்க எப்படி பார்த்துன்னு இருந்தீங்க? இப்ப இந்த புரோகிராம ஸ்டார்ட் பண்ணது அப்புறம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நடந்தது சொல்லுங்க. ஏன்னா, இங்க நெறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இத சாப்பிட்டா இந்த ரிசல்ட்ஸ் நம்மளால எடுக்க முடியுமான்னு அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் தெரியாது. ஆனா மேபி உங்களோட ரிசல்ட்ஸ், நீங்க சொல்லப் போற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்த குடுக்கலாம். அதுக்காக சொல்றேன். இந்த ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன நடந்தது 2 பேருக்கும்? ஓகே சார். நான் வந்து டாக்குமெண்டேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு நாளைக்கு வந்து 15 டீ 20 டீ குடிப்பேன். ஓகே. நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன். ஃபுட்டும் அதே மாதிரி தான் நான் இதா இருக்கும். அன்டைமா சாப்பிடுவேன். அதே மாதிரி நைட்டு தூக்கம் வராது. ரொம்ப நேரம் செல்லு பார்த்துட்டே இருப்பேன். 3 மணி 4 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தூக்கம் வரும். இப்ப வந்து இங்க வந்ததுல இருந்து 10 நாள் ஆச்சு. நான் இங்க வந்து 10 நாள் ஆச்சு. நான் வரப்ப 90 கிலோ இருந்தேன். இப்ப 87 கிலோ இருக்கிறேன். நல்லா தூங்குறேன். டீ காஃபில நல்லா ஸ்டாப் பண்ணிட்டேன். எதுவுமே சாப்பிட்றது இல்லை, ஒன்றும் இல்லை. இது மட்டும்தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல தூக்கம் வருது. நல்லா ரிஸ்கா இருக்கிறேன். நல்லா ஆக்டிவா ஓகே. இருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த மாரி நல்ல தூக்கம் வருது, நல்லா ஆக்டிவா இருக்கிறேன், ஹோல் டே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன் அப்படின்றீங்க. எவ்வளோ வெயிட் குறைச்சீங்கன்னு சொன்னீங்க? இப்போ 87 கிலோ இருக்கு. எவ்வளோ இருந்தீங்க? நான் 90 கிலோ இருந்துச்சு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 3 கிலோ இருக்கு. 3 கிலோ குறைஞ்சு. ஒரு 3 கிலோ வெயிட் லாஸ் பண்ணதுக்கு, இந்த மாரி ஹெல்த் இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருக்கு இல்லையா? அப்ப நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த மாரி உங்க உடம்பு இவ்ளோ ஸ்பாயில் ஆனதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? நேரத்துக்கு சாப்பிட்றது இல்ல. டீ காபி அதிகமா சாப்பிட்றேன். என் உடம்புக்கு வந்து என்ன தேவைங்கிறத எனக்கு தெரியாம இத்தனை நாள் நான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன்னு உணர்ந்தேன் சார். ஓகே. இப்போ நீங்க என்ன இன்னொன்னு உணரணும் அப்டின்னா, நீங்க உங்க உடம்புல இருந்து இந்த ஃபேட் இருக்கு இல்லையா? ஃபேட்டும், கொலஸ்ட்ராலும் ஒரு 3 கிலோ வெளில வந்திருக்கு. ஆமா. அந்த ஆர்கன்ஸ் நல்லா பிரீத் பண்றதுக்கு நீங்க அலோ பண்ணியிருக்கீங்க. அதோட விளைவு என்ன ஆயிருக்குன்னா, உங்க உடம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வந்து அலோ பண்ணுது. உங்களோட ஹைட் எவ்வளோ? என்னோட ஹைட் 178 சார். 178. நீங்க கவனிச்சு 172. 172. நீங்க 72 கிலோ நீங்க வந்தீங்க அப்படின்னா, உங்க உடம்பு இருக்கு இல்லையா? இந்த கோயிலுக்கெல்லாம் போனா, அங்க கீழ விழுந்து வந்து பாத்தீங்கன்னா, தொட்டு கும்பிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? நான் முஸ்லீம். அந்த மாரி உங்க கால தொட்டு கும்பிடும் உங்க உடம்பு. உங்களோட ஐடியல் ஷேப், ஐடியல் வெயிட்க்கு வந்துட்டீங்கன்னா, டெய்லி உங்க உடம்பு என்ன சொல்லும்னா, உங்கள வந்து பாத்தீங்கன்னா மண்டி போடும். ஏன் அப்டின்னா, உங்க உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே உங்க குழந்தைங்க மாரி. அந்த குழந்தை மேல வந்து நீங்க போய் மேல ஏறி படுத்தீங்கன்னா எப்படி கதறுமோ, அந்த மாரி கதறிக்கின்னு உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளத்த குடுத்துருக்கு. இப்ப அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ரிலீஃப் குடுத்ததுக்கே உங்களுக்கு இந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்களோட ஐடியல் ஷேப், உங்களோட பாடியோட ஒரிஜினல் ஷேப் வர சொல்ல, உங்க உடம்பு வந்து பாத்தீங்கன்னா, தக்கா மாரி ஆயிடும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தண்ணீல வந்து ஒரு பொருள் ஊந்துதுன்னா எப்படி தக்க மாரி மிதக்குமோ, நீங்க என்ன மாரி இருக்கீங்களோ தக்க மாரி ஆயிடும். ஸ்ப்ரிங் மாரி உங்க உடம்பு வேலை செய்யும். காலைல இருந்து நைட் வரைக்கும் இப்படின்றதுக்காட்டி எல்லா வேலையும் துரு துரு துருன்னு செய்வீங்க. நார்மலா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் செய்றீங்கன்னா, ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் உங்க உடம்பு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வந்து ரெடி ஆயிடும். அப்ப நீங்க நல்லா கவனமா இருக்குது எதுல கவனமா இருக்குன்னா, உங்க உடம்போட எண்ட் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு நீங்க எப்படி நினைச்சுக்கணும் அப்படின்னா, உங்க மைண்ட் எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, உங்க குழந்தை படுத்துன்னு இருக்கு, அது மேல நீங்க படுத்திருக்கீங்க. அது கத்துது. இப்ப நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா, உங்க உடம்பு வந்து அந்த குழந்தை மேல இருந்து ரிலீஸ் பண்ணீங்கன்னா, அந்த குழந்தை எவ்வளவு பிரீத் பண்ணும், எவ்வளவு ஹாப்பியா இருக்குமோ, அந்த மாதிரி உங்க உடம்பு வந்து உங்க உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் குழந்தை மாதிரி. அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்குன்னா, அது மேல ஃபேட் படியாம, கொலஸ்ட்ரால் படியாம, அது ஸ்மூத்தா போவிட்டீங்க அப்படின்னா, உங்க உடம்பு வந்து உங்களுக்கு தொட்டு கும்பிடும், கையெடுத்து கும்பிடும். அப்போ உங்களோட ஐடியல் ஷேப், ஐடியல் வெயிட்டுக்கு நீங்க ஏன் வரணும்னா, உங்க ஆர்கன்ஸ் கஷ்டப்படுது, அந்த கஷ்டத்துல இருந்து வெளில எடுத்துன்னு வரதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். புரியுதுங்களா? என்னைக்குள்ள உங்களோட ஐடியல் ஷேப், ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணுவீங்க? சார் மேக்ஸிமம் ஒரு 3 மந்த் நான் கோல் வச்சிருக்கேன் சார். 3 மந்த்துக்குள்ள ஒரு மாசத்துக்கு 3 to 4 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம டார்கெட் பண்ணோம் அப்டின்னா, கரெக்ட்டா வந்து ஷூட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து கரெக்ட்டா ஷூட் பண்ணோம்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உங்களோட ஐடியல் வெயிட்ட வந்து எந்த மாசம் நீங்க ரீச் பண்ணீங்க? ஒரு 3 to 4 கிலோ சொல்றேன். ஒரு 4 கிலோன்னு வச்சுக்கங்க. இப்ப நீங்க எக்ஸஸ் வெயிட் எவ்வளவு இருக்கீங்களோ கூட்டி உங்க கோச் கிட்ட கேட்டு, இந்த டேட்ல, இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கிற ஒரு Dress வந்து பாத்தீங்கன்னா வாங்கி, நீங்க வந்து ஹேங்கர்ல மாட்டி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சிடணும். நீங்க உங்க மைண்ட்ல என்ன வச்சீங்கன்னா, அந்த டேட்ல இந்த Dress போட்டு நான் போவேன். 100% நான் போவேன். உங்களுக்குள்ள டெய்லி அந்த Dress காலையில எழுந்துக்க சொல்ல அந்த Dress போட்டுன்னு போற மாதிரி ஃபீல் பண்ணணும். நைட் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த Dress கட்டிட்டு வைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது. ரெகுலரா பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் எடுத்து போட்டுக்கின்னு அந்த Dress எடுத்து நீங்க வெளில போவீங்க. திரும்பி வந்து அவுத்து வைக்க சொல்ல, அய்யய்யோ நம்ம நினைச்சுக்கினே இருந்தோமே நடந்துச்சு அப்படின்னு நினைப்பாங்க. எல்லார் வாழ்க்கையிலுமே நம்ம நினைக்கிறது தான் நடக்குதுன்றத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா, ஹெல்த்தா இருந்தாலும், வெல்த்தா இருந்தாலும், ஹாப்பினஸா இருந்தாலும் அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாண்டவம் ஆடலாம். நீங்க வந்து வேகமா அதை வந்து உங்க கோச் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா?